ஹாலிவுட் மூவிஸில் வந்து நிறைய படம் புக்கோட அடாப்டேஷனில் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காட்ஃபாதரு, ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாரி பாட்டர், ஃபைட் கிளப் இப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் படங்கள் எதெல்லாம் புக்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் 1 and 2. இது வந்து என்ன கேட்டோன்னா புக்காகவே இருந்திருக்கலாம். படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மணிதாத்தா வந்து கதைகள்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணது எனக்கு விருப்பமே இல்லை. அப்படியே அடாப்ட் பண்ணியிருந்து நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 3 பாட்டாக எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு முக்கியமான எபிக் வேஸ்டட்னு தான் நான் சொல்லுவேன். 2வது படம் வந்து அசுரன் வந்து வேக்கைன்ற புக்கை பேஸ் பண்ண படம் தான். இது வந்து பூமணி எழுதியிருக்கிறாரு. இது நான் புக்கும் படிச்சிருக்கேன், படமும் பார்த்துருக்கேன். புக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ரூட்டடாக போகும், இவ்வளோ ட்ராமேட்டிக்காகவும் இந்த ஹீரோயிக்காகவும் கொஞ்சம் இருக்காது. பட் அசுரனில் வந்து அந்த எலிவேஷன்லாம் தேவைப்படுறதுனால எலிவேஷன் இந்த வயலன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஓகே. விசாரணை படம் வந்து பார்த்து ஐயோ என்னது அங்கே அடிக்கும் போது நமக்கு கால்லாம் நடுங்கும். நம்ம லாக்அப்ன்ற புக் இது வந்து எழுதினவர் பார்த்தீங்கன்னா சந்திரகுமார். அது நான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன், வாங்கினதும் இல்லை, படிக்கவும் இல்லை. ஆனால் படம் வந்து பார்த்துருக்கேன். 4வதாக பார்த்தோன்னா பரதேசி. பாலமாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரு. பரதேசி படம் வந்து கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நரங்க குழியில் மாட்டிக்கிட்ட நியாயமாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியும் அது வந்து எரியும் பனிக்காடு, அதாவது ரெட்டின்னு ஒரு புக்கோட அடாப்டேஷன் சொல்லிட்டு அந்த புக்குமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து நான் வேற ஒரு எபிசோடில் போடுறேன். அடுத்தது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். இப்போ வந்து சில நேரங்களில் சில மனிதர்களில் இது வந்து பழைய சில நேரங்களில் சில மனிதர்கள். இது வந்து ஜெயகாந்தனே அந்த படத்துக்குமே வந்து அவர் தான் ஆக்சுவல் ரைட்டர். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அவர் தான் எழுதியிருக்காரு. டைரக்ட் பண்ணது மட்டும் வேற ஆள். இந்த படம் நான் பார்த்ததில்ல, ஆனால் இந்த புக்கு படிச்சிருக்கேன். இதுதான் தமிழ் சினிமாவில் வந்து புக்கோட அடாப்டேஷன் நான் வச்சுக்க லிஸ்ட்டு. இதை விட வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் MSK signing off. You are watching MSK Unscripted.